2-3 வரிகளில் எது முக்கியத்துவமானதோ அதை மட்டும் சிந்தித்து கொண்டிருந்தேன். அப்பொழுது எனக்கு தோன்றியது, திராவிட இயக்கம் கருணாநிதியில் தொடங்கி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பிறப்பு, வளர்ச்சி, எடப்பாடி வரையிலும் நான் நினைத்து பார்த்தபோது ஒவ்வொருவரும் என்ன செய்தார்கள், அவர்களை பற்றி நினைக்கின்ற போது நினைக்கத்தக்கதாக எது இருந்தது என்பதுதான் கேள்வி. அது நல்லதாக இருந்ததா கெட்டதாக இருந்ததா? பல காரியங்கள் நல்லதாகவும் இருந்திருக்கும், அதை விட அதிகமான காரியங்கள் கெட்டதாகவும் இருந்திருக்கும். சில பேருக்கு சில காரியங்கள் தப்பாக இருக்கும், பல காரியங்கள் நல்லதாக இருக்கும். ஆகவே நல்லதையும் தீயதையும் சீர்தூக்கி பார்க்கின்ற போது எது முதன்மைப்பட்டு நிற்கிறது என்று நான் யோசித்து கொண்டிருந்தேன். கருணாநிதியினுடைய ஆட்சி என்கின்ற போது எனக்கு முதலிலே நினைவு வந்தது கச்சத்தீவு பறிபோனது தான். அந்த கச்சத்தீவு பறிபோகின்ற போது அவர் முதலமைச்சராக இருந்தார். கொடுத்தது மத்திய அரசாங்கம் தான் என்றாலும் கூட அதை எதிர்த்து போராடி அந்த கச்சத்தீவை தக்க வைத்துக் கொள்ள முடியாத காரணத்தினாலே இன்று வரையிலும் மீனவர்கள் சிறைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். படகுகளை இழக்கிறார்கள், வலைகளை இழக்கிறார்கள், தங்களுடைய வாழ்க்கையே இழக்கிறார்கள்.